வணக்கம். எப்பவும் போல இன்னைக்கு நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் மண்டே மார்க்கெட்டோட ரிவ்யூ பத்தியும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா நம்ம இந்த வீடியோவுடைய முக்கியமான நோக்கம் வியூஸ் பண்றதுக்கோ அல்லது சப்ஸ்கிரைப் பண்றதுக்கோ கிடையவே கிடையாதுங்க. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் வேல்யூல மட்டும்தான் இயங்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன உதாரணத்தை தான் நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறேன். நீங்க எத்தனையோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபண்டமெண்டல் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இண்டிகேட்டரை நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ற பழக்கமே கிடையாதுங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் சார்ந்தது மட்டும்தாங்க. மார்க்கெட்டு ஃபுல்லி மேக்ஸ்ல மட்டும்தான் இயங்குது அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு நான் காண்பிச்சிட்டு இருக்கேன். ஓகே, பார்க்கலாங்க. இன்னைக்கு நான் சொல்லியிருந்த வேல்யூஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலா நான் கொடுத்திருந்த கீ வேல்யூல மட்டும் மார்க்கெட்டு வரவே இல்லைங்க. மார்னிங் ஓப்பன் ஆன வேல்யூவே வந்து நான் கொடுத்திருந்த ரெசிஸ்டன்ட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க ஹையே வந்து கரெக்டா எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 459ங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹையே அவ்வளவுதாங்க. அங்கிருந்து மார்க்கெட்டு டவுன்ஃபால் ஆக வந்துச்சுங்க. பாத்துங்க. ஆன மார்க்கெட்டு ஃபுல்லா கன்சாலிடேஷன் மோடு, சுத்தமா கன்சாலிடேட் ஆயிட்டு கரெக்டா வந்து நம்மளுடைய சப்போர்ட் வேல்யூல வந்து கரெக்டா சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட்டு எகெயின் அதே வேல்யூக்கு போச்சு. ஆனா கீ வேல்யூவை இன்னைக்கு டச் கூட பண்ண முடியல. கீ வேல்யூல ரியாக்ட் ஆகணுங்கிற கட்டாயம் மார்க்கெட்டுக்கு கண்டிப்பா கிடையாது. ஆகலாம், அந்த இடம் வரும்போது நான் முடிவெடுக்க சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடி இங்க மார்க்கெட்டு காலையிலேயே கீழே கொண்டு வந்துட்டாங்க. எகெயின் வந்த மார்க்கெட்டு இவ்வளவு நேரம் கன்சாலிடேஷன் ஆனாலும் அது எவ்வளவு அழகா வந்து திருப்பி சப்போர்ட் எடுத்துட்டு எகெயின் வந்து இவ்வளவு தூரம் மேல போயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஏன் நம்ம சொல்றோம்? எல்லாமே நேத்தே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறோம். மார்க்கெட்டு எங்க வந்து சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும்தாங்க. ஆக்சுவலா நேத்துல மார்க்கெட்டு க்ளோஸ் ஆன இடத்துல இருந்து திருப்பி அகெயின் மேல போயிருக்கு. இவ்வளவுதான், சிம்பிளா பார்க்கணுங்க. மார்க்கெட்டுங்கிறது சிம்பிள், அவ்வளவுதான். நான் இந்த வீக்கு ஒரு 2-3 டேஸ் முன்னாடியே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் வந்து இந்த வீக்லி ரிப்போர்ட் படி வந்து மார்க்கெட்டு 25,330ங்கிற விலையை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து கடைசி நாள் டெஸ்ட் ஆயிருக்குங்க. அவ்வளவுதாங்க. மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். ஆனா வந்து மார்க்கெட்டு அந்த விலையை வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு அது எகெயின் அப் ஆகலாம் அல்லது டவுன் ஆகலாம். பட் ஆனா பிளைண்டா போய் 330 வரும்னு நீங்க போய் பிரீமியத்தை பை பண்ணி வைக்க கூடாது. ஏன்னா மார்க்கெட்டு ஏன் இந்த இடத்துக்கு கூட போயிட்டு கூட அது 330க்கு வந்திருக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாதுங்க. மார்க்கெட் எப்போ வேல்யூஸ்ல இயங்கும். பட் அந்த வேல்யூஸ் நம்ம எப்போ வருமோ அப்பதான் வருங்க. இப்போ ஆல்ரெடி ஏன் இங்க வந்த மார்க்கெட் அப்படியே இங்க வந்திருக்கலாம் இல்லையா? அதுக்குன்னு பாருங்க சம் வேல்யூஸ் எவ்வளவு தூரம் மேல போயிட்டு அகைன் வந்து இன்னைக்கு வந்து இந்த வேல்யூ டெஸ்ட் பண்ணிருக்கு. அவ்வளவுதான் மார்க்கெட். ஸோ இது கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறத மட்டும் பாருங்க போதும். நான் அதே மாதிரி இப்போ அதான் மந்த்லியில சப்போர்ட் 202 அப்படிங்கிற விலையை இந்த வீக் இந்த மந்த்துக்குள்ள ஒரு நாள் கண்டிப்பா வந்து டெஸ்ட் பண்ணும். பட் அங்க வரும்போது அது முடிவெடுக்கும். திருப்பி அகெயின் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகலாமா அல்லது டவுன் ட்ரெண்ட் வரலாமா அப்படின்னு முடிவு எடுக்குங்க. அவ்வளவுதான். மார்க்கெட் எப்பவுமே அதனுடைய வேல்யூஸோட போகணும். பிளைண்டா வந்து யாரோ சொல்றாங்க மார்க்கெட் கீழே இறங்க போகுது அல்லது மேல போக போகுதுன்னு மட்டும் ட்ரேட் பண்ண வராதீங்க. இது ஒரு நீங்க வந்து இதை ஓனா அனலைஸ் பண்ண கத்துக்குங்க. அவ்வளவுதான். இது எல்லாத்தினாலையும் முடியுங்க. சாதாரண விஷயம் தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரிங்க, நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் வேல்யூஸ் கொடுத்துருந்தேன். அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாங்க. 25,400 காலும் புட்டும் நான் ஆக்சுவலா வந்து 158 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட்டு அப்சைடு போகும்னு சொல்லியிருந்தேன். எவ்வளவு நேரம் அந்த 158ல தான் டிசைடிங் ஃபேக்டர் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட எத்தனை மணி 11:15 வரைக்கும் மார்க்கெட்டு அதே இடத்துல தான் இருந்திருக்குங்க. எகெயின் கீழே வந்த மார்க்கெட்டு நான் ஒரு 131 to 183ன்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் ஏன் நாம் சொல்றோம்? நேற்றுக்கே இதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வைக்கிறோம். ஆனா நீங்க 131 அப்படிங்கறது நீங்க பிளைண்டா இப்படிலாம் போய் ட்ரேட் எடுக்க கூடாதுங்க. ஏன்னா அதுக்குன்னு சம் ரூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடம் வரும்போது தான் முடிவு பண்ணணுங்க.
புரியுதுங்களா? 131ல இருந்து 183 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். அது அழகா அதனுடைய வேல்யூஸ்குள்ள தான் போயிருக்குங்க. ஏன்னா இது வந்து மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். மேக்ஸ் சார்ந்து யார் சொல்லி கொடுத்தாலும் தாராளமா கத்துக்கலாங்க. ஏன்னா இது வந்து பழக பழக ஈஸியா இருக்கும். சாதாரண சிம்பிளா பார்க்கணும், அவ்வளவுதான் இந்த மார்க்கெட். இங்க பாருங்க, அந்த புட்டு சைடு பாருங்க, மார்க்கெட் இங்க 158 கிட்ட இருக்கும்போது வரைக்கும் மார்க்கெட் ஃபால்ல இருந்திருக்கும். எகெயின் எப்ப மார்க்கெட் 158 விட்டு கொடுத்ததோ அப்ப கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க 131க்கு வந்திருக்கணுங்க மார்க்கெட். இந்த இடத்துக்கிட்ட வந்திருக்கும். இங்க வந்து 158 விட்டு கொடுக்குது, அவ்வளவுதான் மார்க்கெட். அங்கிருந்து கீழே விழுந்தவன் அவ்வளவுதான். ஸோ இப்போ என்ன இருக்கும், மார்க்கெட்டிங் 158 கிராஸ் ஆகும்போது அப்சைடு போயிருக்கும். நேற்று க்ளோசிங் வேல்யூல இருந்து நம்ம இதை ஷோ பண்ண வேண்டியதே இல்லைங்க, பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். எப்போ வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம் போதும் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் அப் ஆயிருக்கும், அவ்வளோதான். ஆக்சுவலாக நான் இந்த ட்ரெண்ட் லைன்லாம் வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஃபண்டமெண்டலாக வந்து மார்க்கெட்டை டெக்னிக்கல் அனலைசிஸ் பற்றி நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். பட் அதை வச்சு ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் நம்ம அதனுடைய மேக்ஸ் வேல்யூலேயும் நம்ம அது எல்லாத்தையுமே கொண்டு வந்துடலாம். இதெல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக சொல்கிறேன். நீங்கள் நாளைக்கு மார்க்கெட் வந்து இங்கே போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு நினச்சிக்கிட்டு போய் இது கீழே வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. ஏன் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கூட போகலாம், இந்த சப்போர்ட் கூட எடுக்கலாம். இது வந்து ஒரு சின்ன உதாரணத்தை நம்ம இப்போ பார்க்க போவோம், அவ்வளோதான். பட் அதுக்காக கீழே விழுகணும்னு நீங்கள் பிளைண்டாலாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்க்காக தான் போடுறோம். இதெல்லாம் எடுத்துடலாங்க நெக்ஸ்ட் இதில், அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க. மார்க்கெட்டை இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்கை வச்சு நம்ம அது எங்கே போகும் எது வரைக்கும் போகும் அப்படின்னு ஈஸியாக சொல்ல முடியும், அவ்வளோதான் விஷயங்க. சரிங்க, மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சின்ன ரிவ்யூ பார்த்துடலாங்க. மண்டே வந்து பார்த்தீங்கன்னா மண்டேவுடைய கீ வேல்யூ வந்து 25,401ங்க. இந்த இடத்த வரும்போது தான் மார்க்கெட்டு முடிவு எடுக்கலாம். இன்னைக்கு வராம போச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வராம கூட திடீர்னு அப்சைடு போகலாம். ஸோ இது பிளைண்டாக இருக்குது, கீழே இறங்கியே தீரணுன்ட்டு புட் ஆப்ஷன் எடுத்துடாதீங்க. நம்ம ப்ரீமியத்தில் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற வேல்யூஸ்லேருந்து கீழே இறங்குச்சுன்னா தாராளமாக நீங்கள் புட் எடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் பிளைண்டாக போய் எதையும் செய்யாதீங்க. நான் கொடுக்குறேன்னு செய்யாதீங்க. உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருந்தா செய்யுங்க. இதெல்லாம் நடக்குதான்னு மட்டும் பாருங்க, அவ்வளோதான். வாட்ச் பண்ணுங்க, அவ்வளோதான், போதும். ஆக்சுவலாக வந்து 25,401ங்கிறது டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் மண்டே. இப்போ இந்த பிளாக் கலர் கோடுங்கிறது இந்த இடத்துல இருந்து கூட சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம், அல்லது அந்த இடத்துல ஃபால் ஆகலாம். இது வந்து சென்டர் பாயிண்ட்டுங்க, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,302 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்குங்க. ரெண்டாவது சப்போர்ட் 25,194 இருக்க வாய்ப்பு உண்டு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,500. ஆக்சுவலாக இந்த 25,500ங்கிறது நெக்ஸ்ட் வீக்குக்கு நான் எப்படி வந்து ஒரு டே கேண்டில்ல உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டர்னு கீ கொடுக்குறனோ அது மாதிரி நம்ம வந்து 25,488ங்கிறது கீ வேல்யூங்க. இந்த வீக்குக்கான கீ வேல்யூ. அந்த இடம் வரும்போது தான் மார்க்கெட்டு அப் ஆகலாமா டவுன் ஆகலாமா அப்படிங்கிறது முடிவு எடுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எவ்வளவு தூரம் கீழே வந்தாலும் மார்க்கெட்டு இந்த 25,500 வரைக்கும் கண்டிப்பா போகுங்க. இந்த இடம் ரீடெஸ்ட் எடுக்காம கீழே விழுக முடியாது, அல்லது இங்கிருந்து சப்போர்ட் எடுத்தா மேலே போகலாம். தட்ஸ் இட். இது எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் சொல்றேங்கிறதெல்லாம் நீங்க நம்பாதீங்க, நடக்குதான்னு நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஆக்சுவலா இதெல்லாம் நான் வந்து எடுத்துடலாங்க. இதை வச்சு நீங்க ட்ரேடிங்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை. இதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம கொடுக்குறோம். பட் இந்த ட்ரெண்ட் லைனு, சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் இது வந்து டெய்லிக்கு மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா போதும். இந்த வீக்லி அனாலிசிஸ்ல நீங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இந்த வீக்கு நான் என்ன போட்டிருக்கிறேன், ஹையில இருந்து லோ வரைக்கும் நான் எடுத்தேன்னா எனக்கு இந்த வேல்யூஸ் வருது. ஸோ மினிமம் வந்து 25,200 வரைக்கும் டவுன் சைடு வந்து வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அப் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 538 வரைக்கும் கூட போகலாங்க.
ஸோ இதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ரெண்டு சைடுமே வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த இடம் வரும்போது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இது நம்ம இண்டிவிஜுவல் ப்ரீமியம் மூலமாவே அது கால்குலேஷன் தெரிஞ்சுக்கலாங்க, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ இந்த ரொம்ப லாங்கா இதெல்லாம் இவ்வளவு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வச்சிருக்க வேண்டியதில்லை. இந்த வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. மந்த்லியில இது வரைக்கும் வரலாம், அதுக்கு கீழேயும் வந்தா 65,047 வரைக்கும் இந்த மந்த் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. அது நியூஸோ எதுவா இருந்தாலும் இருக்கலாங்க, அது நமக்கு தேவையே இல்லை. பட் ஆனா இந்த இடத்துக்கு வரும்போது நீங்க முடிவு எடுக்கலாங்க. போதும், அந்த அப்போதைக்கு நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கங்க. இந்த அளவுக்கு நீங்க சார்ட்டை கிளியரா வச்சிருந்தாலே போதுங்க. நீங்க ட்ரெண்ட் லைன்ல நீங்க அப்போதைக்கு போட்டுக்கலாம், தேவைப்பட்டா போடுங்க. ஏன்னா இந்த வேல்யூஸ் உங்களுக்கு தெரியாம போயிடும். ரொம்ப நிறைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல போட்டுக்கிட்டு கசகசன்னு இருக்க வேண்டியதே இல்லைங்க. 25,500 மண்டேக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 608ங்க. இந்த கீ வேல்யூ 25,401 வரும்போது முடிவெடுங்க. அந்த இடத்துல இங்க இருந்து ஒண்ணு அப்சைடு போகலாம் அல்லது இங்க டவுன் சைடு வரலாம். இதை மட்டும் நீங்க பாத்துக்கங்க, போதுமானது. பிரீமியத்துல நான் என்ன சொல்றேன், இப்போ மார்க்கெட் 25,450ல க்ளோஸ் ஆயிருக்குங்க, 25,461ல. ஸோ 450 பிரீமியத்தை நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டு 25,450 கால் 136 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைடுங்க. கால் சைடு இருக்கிற பிரீமியத்தை வச்சே சொல்றேன். அதே மாதிரி எப்ப 136 ரூபாயை தாண்டுதோ புட்டு, அப்ப டவுன் சைடுக்கு பாசிபிள் அதிகங்க. இதனுடைய தொலைவு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸே கொடுக்க விரும்பல. இதெல்லாம் வந்து ஒரு டைனமிக் வேல்யூ மாதிரிங்க மேக்ஸ்ல. அது ஏன் சொல்றேன் அப்படிங்கிறது நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா. இப்ப மண்டே மார்க்கெட்டுக்கு இந்த வேல்யூஸ் வந்து நான் சொல்லிடுறேங்க. 113 டு 159 வரைக்கும் போறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. 113 டு 159 வரைக்கும் இந்த டிராவல் ஆகுங்க. இதெல்லாம் வந்து கரெக்டான கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் நீங்க ட்ரேடா இனிஷியேட் பண்ணுங்க. அதர்வைஸ் வந்து இதை வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க, இப்பவும் சொல்லிட்டேன். ஏன்னா இது வந்து பல வேல்யூ உள்ள இருக்கு. இங்க நீங்க சாதாரணமா நான் சொல்ற பாருங்க, இங்க போய் 183 இன்னைக்கு நடந்திருக்கிற மார்க்கெட்டுக்கு நான் 183 நேத்திக்கு நான் சொன்னேங்க. இதெல்லாம் வந்து ஏன் டைனமிக் வேல்யூன்னு சொல்றேன்னு பாத்துக்குங்க. இதெல்லாம் வந்து டிசைடிங் ஃபேக்டர். நீங்க எந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தீங்கனாலும் அந்த வேல்யூஸ் வந்து கண்டிப்பா ரியாக்ட் ஆயிருக்குங்க. காமிக்கிற பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு 25 கால் 350 இருக்கு. ஸோ புட்டு 147 இருக்கு. சரி, ஏதோ ஒன்று பார்ப்போங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது 158ன்னு சொன்னேன். 158ன்னு நான் சொன்ன வேலை எவ்வளவு ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாத்துக்குங்க. இதனுடைய ஸ்ட்ரைக் பிரைஸ் பாத்துக்குங்க, 25,350. நான் சொல்லக்கூடிய விலை எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் பொருந்தும். இதுதான் மேக்ஸ். புரியுதுங்களா? ஏன்னா 131 இதுக்கு கீ வேல்யூஸ் 5 வேல்யூஸ் இருக்குங்க. நான் சொல்றது ஒரே வேல்யூ மட்டும் தான் சொல்றேன். இதுக்கு நான் டார்கெட்னு சொன்னது 183ன்னு சொல்லியிருப்பேன். 183ன்னு போட்டீங்கனாலும் இது எல்லாத்துக்கும் மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்குங்க. இந்த 183ல எவ்வளவு நேரம் வேலையாண்டிருக்குன்னு பாத்துக்கோங்க. அப்ப அங்க விட்ட மார்க்கெட்டு கீழே டவுன்ஃபால் ஆகுது. இதுல வந்து இன்னொரு கீ வேல்யூ இருக்குங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றது இல்ல, பட் சொல்லக்கூடாது, பாத்துக்கோங்க. போட்டீங்கன்னா நீங்க பாட்டு உட்காந்து ட்ரேட் பண்ணுவீங்க. இதை 131 லோ வைக்க கிடையாது, 135 தான் வச்சிருக்கு. 135 டு இந்த மார்க்கெட்டு 213 வரைக்கும் போயிருக்கு, 224 போயிருக்கு. இதுல 208ங்கிறது இன்னொரு வேல்யூவா இருக்குங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன், மேக்ஸ்ல இந்த டைனமிக் வேல்யூங்கிறது எல்லா இடத்துக்கும் ஒர்க் ஆகுங்க. இதே 25,500க்கு சின்ன ரெஃபரன்ஸ் பாருங்க. 158ங்கிறது டிசைடிங் ஃபேக்டர் நேற்று சொன்ன வேலை. இது டோட்டலா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகல, இதுக்கு இடையில 170ங்கிற ஒரு வேல்யூ இருக்குங்க. இதெல்லாம் வந்து 183ங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் பொருந்துங்க கொடுக்கக்கூடிய விலை அப்படிங்கிறது. இது வந்து மேக்ஸ்ல இது சாதாரண விலை தான். இதை நீங்களே டிரைவ் பண்ணலாம். இதை மேக்ஸ் மூலமா அழுகுனீங்க அப்படின்னா
இன்ட்ராடே ட்ரேடிங்கிறது ரொம்ப ஈஸி. தயவு செய்து யாரோ கால் கொடுக்குறாங்க அப்படின்னு மட்டும் போகாதீங்க. இதை ஓனா அனலைஸ் பண்றது எப்படி அப்படிங்கிறத நீங்களே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா சாதாரணமா எல்லாமே கத்துக்க முடியுங்க. ஓகேங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு மண்டே மீட் பண்ணலாங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் இந்த பதிவை இப்பவும் சொல்றேன், ஷேரிங்காகவோ அல்லது ஒரு வியூஸ் வாங்கணும், சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக போடக்கூடியது கிடையாதுங்க. இது வந்து மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், அது வந்து மேக்ஸ் வேல்யூஸ்ல மட்டும்தான் இயங்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நல்லது. இதை பத்தின உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூங்க.